இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, வாட் இஸ் இட்? நீங்க சொல்றது உண்மையா? ஓ மை காட், இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. டிவில நியூஸ் வேற வருதா? ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஹே, ரிமோட் கொடு. கொஞ்சம் பொறுமையா கேட்கலாம்ல, ஏன் இப்படி அவசரப்படுற? டிவில வர நியூஸ் அந்த மாதிரி. பெரியமா, பெரியப்பா, அண்ணா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்னடா, என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷனா கூப்பிடுற? ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் இந்த நியூஸை பார்க்கணும் பெரியப்பா. இந்த போட்டோல இருக்கவங்க பேரு பிரபாகர் அந்திவாக்கர். எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேக்டரி இருக்குன்னு சொல்லி குறைவான விலையில மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸை நம்ப வச்சு அவங்க கிட்ட எல்லாம் டீல் பேசி அவங்க கிட்ட இருந்து பணத்தை கொள்ளடிக்கிறது தான் இவங்க திட்டம். இதுக்கு முன்னாடியே இவங்க பல குற்றங்களை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இப்ப புதுசா ஃபேக்டரி ஓனர்ஸா மாறி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸோட டீல் போட்டு அவங்க கிட்ட இருந்து கோடி கணக்குல பணத்தை வசூலிச்சுக்கிட்டு அங்க இருந்து மெதுவா நழுவிடுறாங்க. இவங்க கிட்ட ஏமாந்த ஆர்கே கம்பெனியோட அதிபர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததால இவங்கள பத்தி வெளியே தெரிய வந்திருக்கு. இவங்கள காவல்துறை இப்ப வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்று கன்னியாகுமரியில் மழைக்கு ஆங்காங்கே வாய்ப்புள்ளதாக வானிலை அறிக்கை தெரியப்படுத்தியுள்ளது. சாக போறவன் குதிச்சதுக்கு தைரியசாலின்னு விருத கொடுத்து கூடவே சன்மானத்தையும் கொடுத்த மாதிரி இருக்கு. லக்ஷ்மி எதிர்பார்க்காம செஞ்ச காரியத்தால வேற ஏதோ நடந்திருக்கு, அவ்வளவுதான். ஒருவேளை லக்ஷ்மியாலதான் நமக்கு 20 கோடி சேவாச்சுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ ஒருவேளை இது ஒரு நல்ல கம்பெனியா இருந்து அவங்க நல்லவங்களா இருந்திருந்தா நிலைமை எப்படி இருந்திருக்கும்? லக்ஷ்மி செஞ்ச முட்டாள்தனத்தினால நிஜமாவே டீல் கேன்சல் ஆயிருக்கும்ல. அதுவும் இல்லாம அவ ஒண்ணு அலசி ஆராய்ஞ்சு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிச்சு இதுல இருந்து நம்மள காப்பாத்தல. எதிர்பார்க்காம அந்த திவாகர் மேல போய் விழுந்தா அவ கையில இருந்த காஃபி கொட்டி டாக்குமெண்ட்ஸ் வீணா போயிடுச்சு. இதுல லக்ஷ்மி செஞ்ச நல்லது கெட்டதுன்னு எதுவுமே இல்லல்ல. அவ ஏதோ நல்லது செஞ்ச மாதிரியும் பணத்தை காப்பாத்தி கொடுத்த மாதிரியும் தப்பி தவறி கூட நினைச்சிடாதீங்க. சரி விடு, எப்படி சேவானா என்ன? நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இன்னொருத்தர் கைக்கு அநியாயமா போல, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன ஆண்டி இது இப்படி நடந்துருச்சு? அந்த லக்ஷ்மியை எல்லாரும் முன்னாடியும் கேவலப்படுத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷத்திலே பறந்து போச்சு. அந்த லக்ஷ்மி ஏதோ தெரியாம பண்ண காரியம் கூட நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமா மாறி இருக்கு. நம்ம பணம் சேவ் ஆகுற மாதிரி பண்ணிருக்கு. லக்ஷ்மிக்கு டைம் நல்லா இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. அது சரி ஆண்டி. ஓ காட், வாட் இஸ் திஸ் லக்ஷ்மி? இப்ப எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு தெரியுமா? பார்த்து நடந்து வர மாட்டியா? கொஞ்சம் கூட முன்னாடி பார்த்து வர மாட்டியா? முன்னாடியே பாக்குறது, முன்னாடியே ஜாக்கிரதையா இருக்கிறதெல்லாம் எனக்கு இருந்திருந்தா என்னோட நிலைமை இப்போ இவ்ளோ தூரம் வரைக்கும் வந்திருக்காது. என்னோட வாழ்க்கை அர்த்தமே இல்லாத ஒரு வெத்து பேப்பர் மாதிரி ஆயிருக்காது. நிலைமை இவ்வளவு தூரம் வர்றதுக்கு நீயும் ஒரு காரணம் தான். ஓ, காரணம் என்னோட சைடுல இருந்துதான் உங்களுக்கு தெரியுதே தவிர உங்களுக்கு நீங்க செஞ்ச தப்பு எல்லாம் தெரியவே இல்லையா?
இப்பவும் அப்பாவித்தனமா இருக்கிற உங்ககிட்ட இவ்ளோ ஷேட்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல லக்ஷ்மி. சுத்தி இருக்கிற சூழ்நிலை மனுஷங்க மாறும்போது யாருக்கா இருந்தாலும் எப்பவும் எதிர்பார்க்காத இன்னொரு முகம் வெளியில வந்துதான் தீரும். ஆமாமா, அதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேனே. நெருப்ப வீட்ல விளக்கேத்தி வைக்கவும் பயன்படுத்திக்கலாம், வீட்டை எரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம். இங்க நெருப்பு தான் மதிப்புக்குரியது. அத பயன்படுத்துற முறை தான் சரியா இருக்கணும். உறவுகளும் அதே மாதிரிதான். அதெல்லாம் ரொம்ப மதிப்புக்குரியது. அத நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா பாதுகாக்கிறோங்கிறத பொறுத்துதான் ஒரு மனுஷனோட நடவடிக்கையே இருக்கும். ஆமா, நீ சொல்றது உண்மைதான். நெருப்பை 2 விதமா பயன்படுத்தலாம். நெருப்பு மாதிரி இருக்கிற ஒன்ன இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு விளக்கு நினைச்சு கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப அந்த நெருப்பு இந்த குடும்பத்தையும் இந்த குடும்ப கௌரவத்தையும் எரிக்குது. எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இதோ பாரு, எங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க உறவு தாலிங்கிற உறவு. மூணு முடிச்சு பந்தம், திருமண பந்தம். இந்த தாலிய மித்ரா என்னோட கழுத்துல கட்டினதுல இருந்து நான் அவரோட பொண்டாட்டி, அவரு என்னோட புருஷன். கல்யாணம் ஆச்சுன்னா அது உனக்கும் தெரியும். தாலிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், அந்த தாலியால உருவான பந்தத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும்னு. ஆமா, மித்ராவை நீ வேண்டான்னு நினைச்சல, இப்ப எதுக்காக நீ இவ்ளோ பேச்சு பேசிட்டு இருக்க? அப்புறம் எதுக்கு அவனுக்காக போராடுற? எனக்கு எதுவுமே புரியல. நான் அவரை வேண்டான்னு சொன்னாலும், நான் அவரை விட்டுட்டு போனாலும் அடுத்த 6 மாசம் வரைக்கும் நான் அவருக்கு பொண்டாட்டி தான், அவரு எனக்கு புருஷன் தான். எதுவா இருந்தாலும் நீ புதுசா இப்பதான் மித்ரோட வாழ்க்கையில வந்திருக்க லக்ஷ்மி. ஆனா மனிஷா அப்படி இல்ல. நான் ஒன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க.